அதிர்ச்சியான நிகழ்வுகள் அதானி குழுமத்தை சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. நியூயார்க் நீதிமன்றம் $265 மில்லியன் லஞ்ச வழக்கில் கௌதம் அதானி மற்றும் அவரது அண்ணன் மகன் சாகர் அதானி மீது கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனிடையே கென்யா அரசு அதானி குழுமத்துடன் உள்ள எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் அதானி குழுமம் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு மாநில அரசு அதிகாரிகளுக்கு சோலர் எனர்ஜி ஒப்பந்தங்களுக்காக $265 மில்லியன் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் குழுமம் 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் லாபம் சம்பாதிக்க திட்டமிட்டது. தொலைபேசி பதிவு மற்றும் நிதி ஆவணங்கள் போன்ற ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்கின்றன. இது பாதுகாப்பு மற்றும் வயர் மோசடி விதிமுறைகள் உடனான மீறலாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து தங்களது செயல்பாடுகள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களை பின்பற்றுகிறது என்று தெரிவித்துள்ளது. இந்நேரத்தில் கென்யா அரசு அதானி குழுமத்துடன் உள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களின் நேர்மையின்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது மக்கள் நம்பிக்கையை மேம்படுத்த மற்றும் துறை சார்ந்த நியாயத்தை உறுதி செய்ய உள்ளது. இந்த 2 பெரிய நெருக்கடிகள் அதானி குழுமத்தின் சர்வதேச செயல்பாடுகள் மற்றும் அதன் பெயர் நலனை கேள்விக்குள்ளாக்குகிறது. விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் முடிவுகள் குழுமத்தின் எதிர்காலத்தையும் அதன் உலகளாவிய செல்வாக்கையும் பெரிதும் பாதிக்கக்கூடியவை.